எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. அதைத் தொடர்ந்து ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போங்க. அமெரிக்கால இன்னைக்கு அதிபரா பதவி ஏற்கிறாருங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 47வது பிரசிடென்ட்டா பதவி ஏற்கிறாரு. இவர் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில அன்சர்டனிட்டீஸ் எல்லாம் நிலவுதுங்க. என்னென்ன மாரியான எக்கனாமிக் பாலிசிஸ வந்து கொண்டு வருவாரு. நான் வந்து சைனா, மெக்சிகோ, கனடா இங்கெல்லாம் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? தென் பிரிக்ஸ் நேஷன்ஸ் வந்து தனியா கரன்சிஸ் கொண்டு வந்தா, தென் உங்களுக்கும் டாரிஃப் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம கவனிக்கணுங்க. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் பத்தி பார்க்கணும். டாலர ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையில ரொம்ப ஈடுபாடோட இருப்பாரு. அதனால உலக சந்தை வந்து எப்படி எந்த மாரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து இருக்கு. அதைத் தொடர்ந்து தங்கம். தங்கம் வந்து இன்னைக்கு ஒரு கிராமுக்கு ரூ. 15 கூடியிருக்குங்க. 7,450. 24 கேரட் கோல்டு ரூ. 8,123 ரூ. 12 ஏறியிருக்கு. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல ருப்பி வந்து ஒரு 16 பைசா வந்து ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்ததுங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னாடியே மறுபடியும் சரிந்துருச்சு. 86.55 ரூபாயா இருக்குங்க ஒரு யுஎஸ் டாலர். பிரெண்ட் க்ரூட் ஒரு பேரல் போன வாரம் ஃபுல்லா 81, $82 இருந்ததுங்க. இன்னைக்கு இந்த வாரோட துவக்கத்துல 80.55 யுஎஸ் டாலரா இருக்கு. நிப்டி நான் பார்க்குறப்போ ஒரு 130 பாயிண்ட் அப்ல இருந்ததுங்க. 23,300 சொச்சத்துல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. 23,400 கிராஸ் பண்ணி போக முடியாம தொடர்ந்து செல்லிங் பிரஷர் வந்து 23,400 கீழ இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இன்னும் மார்க்கெட் கீழ போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அவசரப்பட்டு உள்ள போய் சுட்டுக்க வேணாம். அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட சிஎஃப்ஓ கோபித் ஜெயின் அப்படின்றவரு ரிசைன் பண்ணியிருக்காங்க அவரோட பொசிஷன்ல இருந்து டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். தென் என்ன ரீசன் அப்படின்றதையும் அவர் தெளிவா போட்டிருக்கிறாருங்க. டெப்டி சிஇஓ ஆஃப் பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் அருண் அவர்கள் வந்து அந்த பொசிஷனை சேர்த்து டேக் ஓவர் பண்றாரு. ஆட்டோ செக்டார் டூ வீலர் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்ல சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜனவரி 1ல இருந்து ஜனவரி 14 வரைக்கும். இதுல டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து ரொம்ப டாமினன்ட் பிளேயரா வர்றாங்க. 2025 பொறுத்த வரைக்கும் முதல் 14 நாட்கள் 2 வாரத்துல கிட்டத்தட்ட 10,000 பைக்ஸ் வந்து வித்திருக்கிறாங்க. இது ரீட்டைல் சேல்ஸோட நம்பர். பஜாஜ் ஆட்டோ ஒரு 8,600, ஓலா எலக்ட்ரிக் 6,655, ஏத்தர் 4வது இடத்துல இருக்காங்க 5,360. இந்த நாலும் சேர்ந்த டிவிஎஸ், பஜாஜ், ஓலா, ஏத்தர் நாலும் சேர்ந்தே கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல முதல் 14 நாட்கள்ல 84% இருக்குங்க இவங்க 4 பேரும். அதைத் தொடர்ந்து கிரீவ்ஸ், ரிவோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 8வது இடத்துல ஹீரோ இருக்காங்க. 467 யூனிட் வந்து வித்திருக்கிறாங்க. எப்படியும் ஹீரோ வந்து ஏத்தர் மூலமா உள்ள போய் அந்த ஃபர்ஸ்ட் 4 பொசிஷன்ஸ் அந்த 84% கேட்டகரியில உள்ள போயிருவாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல. அதைத் தொடர்ந்து ஏத்தர் ஐபிஓவும் வரும். ஹீரோ வச்சிருக்கவங்களுக்கு அதுல ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா நம்ம தனியா ஐபிஓ அப்ளை பண்ணுவோங்க. டூ வீலர் செக்மெண்ட்ல இப்போ நீங்க டிவிஎஸ் எடுத்துக்கிட்டீங்க. அவங்க தான் வந்து எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ்ல இந்த வருஷம் டாமினன்ட் பிளேயரா இருக்கிறாங்க இல்லையா? இந்த நேரத்துல நம்ம அங்க போய் உள்ள போறதுக்கு சான்ஸே இல்லைங்க. பிஇ பார்த்தீங்கன்னா 58 இருக்கு. சூப்பரான கம்பெனி. பட் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு சரி வராது. பஜாஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 32ல இருக்கு. தென் ஓலாக்குள்ள நம்ம போக மாட்டோம். ஏற்கனவே அவங்களோட மார்க்கெட் ஷேர். இப்ப மார்க்கெட் ஷேர் எங்க இருந்துங்க உருவப்படுதுன்னு தெரியுதுங்களா? ஓலால இருந்து தான் எல்லாரும் உருவுறாங்க. ஏத்தர், பஜாஜ், டிவிஎஸ். இப்ப ஹீரோ மறுபடியும் அவங்களோட மார்க்கெட் ஷேர் கூட்டினாங்கன்னா எங்க இருந்து தான் உருவாங்கன்னா, ஓலால இருந்து தான் உருவாங்க. ஸோ ஏத்தர் 4வது இடத்துல இருக்கிறாங்க. ஐபிஓ வந்தா நம்ம அதை அப்ப பார்ப்போம். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நியூஸ்ங்க. டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோவையும் டாடா மோட்டார்ஸையும் நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல அவங்க வந்து ஹீரோ, ஏத்தர் மூலமா உள்ள வருவாங்க. டாடா மோட்டார்ஸ் ஏற்கனவே 4 வீலர் செக்மெண்ட்ல பிவிஸ்ல இருக்கிறாங்க, சிவிஸ்ல இருக்கிறாங்க. 2லயுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான வேலைகள்லாம் பண்றாங்க. தென் ஹையர் எண்டுக்கு ஜாகுவார் மூலமா உள்ள வருவாங்க. பிரீமியம் பிராண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுல இந்த பாரத் மொபைலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025ல ஒரு ட்ரக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின். இது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு கொலாபரேஷன்ல இந்த ட்ரக்கை இந்த மார்ச் குவார்டர்ல ஒரு சோதனை ஓட்டமா 3 ரூட்ல இதை வந்து பண்ண போறாங்க. ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின் வெஹிக்கிள்ஸ் வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கும். இப்ப இருக்கிற ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு இது ஆல்டர்னேட்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல மட்டும் இல்ல, ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ்லயும் நாங்க வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு நல்ல செய்தி. எனக்கும் நீண்ட நாட்கள் நாங்க வேலை செய்யும் போதே பல மாணவர்கள் வந்து சந்தேகம் கேட்பாங்க, சார் எந்த அளவுக்கு ஐசி இன்ஜினை வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பீட் பண்ண முடியும், ட்ரக் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு பேட்டரி எப்படி நம்ம வந்து லோட் பண்றது, எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது, நிறைய சிக்கல் இருக்குமே,
எண்ட் டு எண்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எப்படி வந்து ஐசி இன்ஜின்ஸை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இதில் ஒரு நல்ல செய்திங்க, ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ், அதுவும் வந்து க்ளீன் எனர்ஜி தான். ஸோ அதையும் வந்து டாடா மோட்டார்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்ல செய்திங்க. அடுத்து ஃபார்மா செக்டாரில் ஒரு நியூஸ்ங்க. இந்த வருஷம் 2025 இந்தியாவில் இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக் வெளிவரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதில் பொட்டன்ஷியல் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக் யார் யார் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, சிப்லா, சன் ஃபார்மா, நாட்கோ, பயோகான். இதில் 2 வந்து நம்ம லிஸ்ட்டில் ஏற்கனவே இருக்குங்க. டாக்டர் ரெட்டியும் நாட்கோவும் இருக்குது. அந்த ட்ரக் பேர்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. வீகா, ஒசம்பிக், டெராப்டைடு, யூட்ரிக்ளூட்டைட். ஸோ இதாங்க அந்த ட்ரக்கோட நேமு. இது வந்து நல்ல செய்தி நம்மளுக்கு. நம்ம ஏற்கனவே இதில் 2 எடுத்து வச்சிருக்கிறோம் லிஸ்ட்டில். அடுத்து விப்ரோ நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருந்தோம். ஏடிஆரில் ஏற்கனவே ஒரு 4% ஏறிடுச்சு. இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 6% அப்புங்க. நம்ம இன்னும் வாட்ச் லிஸ்ட்டில் தான் வச்சுக்க முடியும். இன்னும் நம்ம நீண்ட நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்க. இன்சூரன்ஸ் செக்டாரில் ஐசிஐசிஐ லம்பார்டோட ரிசல்ட்ஸ் வந்துருதுங்க. Q3 ஃபினான்ஷியல் இயர் 25 நெட் ப்ராஃபிட் வந்து 68% வந்து ஏறி இருந்தது. நம்ம கன்சிடர் பண்ணுற லெவல்லே இல்லைங்க. 39ல் இருக்கு. என்கிட்ட ஒரு 5 மட்டும் இருக்குங்க. 1125ல் வாங்கினது. அதுக்கப்புறம் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. என்ன ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, கிராஸ் டொமஸ்டிக் பிரீமியம் இன்கம் வந்து ஒரு 0.3% வந்து குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ இன்சூரன்ஸ் செக்டாரில் நம்மளுக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸை தொடர்ந்து நான் ஒரு 1.5 வருஷமாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. கிட்டத்தட்ட 800லேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து அது இப்போ ஒரு 500க்கு கீழெல்லாம் வந்துருச்சு. இன்னுமே பிஇ வந்து 31 கிட்ட இருக்குங்க. அது ஒரு 20 கிட்ட வந்தால் நம்ம அதை பார்ப்போம். போன குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருந்தது. சென்னை பேஸ்டு கம்பெனி. இதுவும் வந்து இன்சூரன்ஸ் செக்டர் நல்ல கம்பெனி தான். பட் நல்ல வேல்யூவேஷனில் என்டர் ஆகிறது ரொம்ப முக்கியம். தென் ஒரு சில இஷ்யூஸ்லாம் வந்ததுங்க. டேட்டா லீக் விஷயமா போன குவார்ட்டரில் ஒரு சில இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிடுவாங்க எப்படியும், எந்த நிறுவனமாக இருந்தாலும். ஸோ வேல்யூவேஷன்ஸ் குறையிறப்ப நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, எனர்ஜி செக்டாரில் வந்து ஏன் எந்த ஸ்டாக்குமே இல்லை சார்? நீங்கள் வந்து சென்ற வாரம் உங்கள்கிட்ட இருக்க லிஸ்ட்ல எவ்வளோ தூரம் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஏன் வந்து அதை பற்றி நம்ம பேசல? எனர்ஜியில் ஏன் வந்து எதுவுமே இல்லை? எனர்ஜியில் ஒரு நல்ல ஸ்டாக் கூட இல்லையா கன்சிடர் பண்ணுற லெவலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாருங்க. அமர் ராஜா எனர்ஜி நம்ம கன்சிடர் பண்ண லெவல் வந்து 600ங்க. இது வந்து இப்போ ஒரு 1700 வரைக்கும் போயிட்டு இப்போ 1100ல் இருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கொண்டு போய் தலையை விட்டு மாட்டிக்கூடாது. இன்னொரு நல்ல ஸ்டாக் இருக்கு. நம்ம பெட்ரோநெட் எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க. பிஇ வந்து 12ல் இருக்கு. ப்ரைஸ் டு புக் 2.57, தென் டெட் டு equity 0.02. ரீகேசிஃபிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ், நல்ல டிவிடெண்ட் வரும். அதுக்கு ஒரு லாங் டேர்ம் க்ரோத் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. அது வந்து நல்ல கவர்மெண்ட் கம்பெனியும் கூட. ஸோ எனர்ஜி செக்டாரில் நான் வந்து இப்பயும் பார்க்குறது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி. ஏன்னா நான் வாங்கின ப்ரைஸோட ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால நான் அதை பற்றி பேசுறது இல்லைங்க. தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நல்ல பிஸ்னஸ் தான். நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் இன்கம் வரும். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுறலாம். வேற எனர்ஜியில் அமர் ராஜா எனர்ஜி இருக்கு, பெட்ரோநெட் எல்என்ஜி இருக்கு. அது போக இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் சைடு நான் போறது இல்லைங்க. நம்ம பல தடவை அதை வந்து பேசியிருக்கோம். கோலா இருக்கட்டும், இல்லை ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், அந்த சைடு போகிறதே இல்லை. இப்போ நம்ம டாடா மோட்டர்ஸில் கூட பார்த்தோம்ல, ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ் வந்துருச்சு, தென் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு. நம்ம அந்த சைடு போகிறது வந்து எனக்கு சரியா படலை, அதனால நான் போகல. ஸோ குட் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு வந்து எனர்ஜி செக்டாரில் ஒரு 1-2 ஸ்டாக் இருக்குது. இன்னும் குறையும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் விற்பாங்க. விற்கிறப்ப விலை இறங்கும். நல்ல வேல்யூவேஷன்ஸில் இன்னும் கிடைக்கும். பொறுமையாக இருக்கணுங்க. இப்போ ஸ்டார் ஹெல்த் பார்த்தோம்னா ஒரு வருஷமாக நம்ம ஸ்டார் ஹெல்த் பார்த்துட்டே தான் இருக்கோம். 700, 600, 500, தென் மறுபடியும் 600, மறுபடியும் 700 வேல்யூவேஷன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து வாங்கணும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு. அடுத்து அமர் ராஜா பேட்டரிஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான கேள்வி. நானும் வந்து அதை பார்க்கல. நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேங்க. போன டிசம்பர் 2023ல எண்ட் ஆஃப் 2023 ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஒரு 4-5% அவங்களோட ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரியலி குட் நியூஸ். அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அதை அப்படியே ரீடைன் பண்ணுறாங்க. அதாவது 32.86% வந்து அப்படியே வச்சிருக்கிறாங்க. பட் ஆன் த அதர் ஹேண்ட் எஃப்ஐஐஸ் வந்து 24% வச்சிருந்துருக்காங்க டிசம்பர் 2023ல. இப்போ வந்து 21.82% வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க. டிஐஎஸும் விற்கிறாங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். டிஐஎஸ் டிசம்பர் 2023ல 17.9% வச்சிருந்துருக்காங்க. டிசம்பர் 2024ல 14% தான் வச்சிருக்காங்க. 15% பக்கமாக வச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு 2.5%க்கு மேலே வித்திருக்காங்க.
ஸோ 2 பேருமே வந்து அதில ப்ராஃபிட் புக் பண்றாங்க. புக் பண்றப்ப அந்த பிரைஸ் ஒரு ரூ. 500 குறைஞ்சிருக்கு. இன்னமும் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா 600லேருந்து 1600, 700க்கு கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்குள்ளேயே போயிடுச்சு. ஸோ நெறைய பேரு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. புக் பண்றப்ப அது கீழ வரும். கீழ வந்தா 1, 2ன்ட்டு நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து டிஎம்பி எப்ப தான் நம்ம கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஎம்பி இப்பயே நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல தான் இருக்கு. நம்ம வந்து 500க்கு கீழ அதோட புக் வேல்யூ 500 நான் பார்த்தேன். மார்ச் 2024ல உள்ள டேட்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் புக் வேல்யூ கொஞ்சம் கூடியிருக்கணும். கமெண்ட்ல கூட ஒருத்தர் அதோட புக் வேல்யூ 532 அப்படின்னு போட்டிருந்தாருங்க. நான் பார்க்குறது எண்ட் ஆஃப் திஸ் ஃபினான்ஷியல் இயர் தான் பார்ப்பேன். மார்ச் 2025ல அவங்களோட ஓவரால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும். அதில நம்ம பார்த்தா தெளிவா தெரிஞ்சிரும். நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு 560க்கு மேல இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேங்க. 560 வரைக்கும் இன்னும் 2 மாசத்துல போயிரும். இப்ப 450ல தான் இருக்கு. ஸோ நல்ல வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் வந்து கண்டிப்பா நான் வச்சுக்குவேன் அப்படின்னா, நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 2 கம்பெனி பத்தி கேட்டிருந்தாங்க. சன்வி மூவர்ஸ், தென் என்எல்சி இண்டஸ்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் இந்த சன்வி மூவர்ஸ் 2மே ஸ்மால் கேப் தாங்க. இந்த ஸ்மால் கேப் பொறுத்தவரைக்கும், ஸ்மால் கேப், மிட் கேப்ல செபி ஏற்கனவே வார்ன் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பயங்கரமா செல்லிங் பிரஷர் இருக்கு ஸ்மால் கேப்ல, மிட் கேப்ல. ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப காஷியஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவே வந்து இந்த 2மே பயங்கரமா வித்திருக்காங்க. இதோட ஓவரால் ஹைல இருந்து பார்த்தீங்கன்னா, 50%க்கு மேல கீழ விழுந்திருக்குங்க. கீழ விழுந்ததுனால பிஇ வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸ்மால் கேப் ரைட். இதனால ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்மால் கேப்க்குள்ள போறவங்க போங்க. டெட் டூ ஈக்விட்டி 0.29 இருக்கு. நான் உள்ளே போமாட்டேன் ஸ்மால் கேப்க்குள்ள பெரும்பாலும். பிஇ 14 தான் இருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்றத சொன்னோம். பிரைஸ் டு புக் 2.45. எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் அவங்களோட ஸ்டேக்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் எனக்கு இந்த கம்பெனிய பத்தி தெரியாது. அதனால நான் அந்த சைட் போமாட்டேன். இருந்தாலும் செபி சொன்ன மாரி ஸ்மால் கேப், மிட் கேப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸும் அதாங்க. நான் வந்து இந்த சிமெண்ட் செக்டாருக்கு ஆல்டர்னேட்டா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. இங்கேயும் அதே சினாரியோ தான். டெட் டூ ஈக்விட்டி 0.10க்கு மேல இருந்தா நம்ம போக மாட்டோம். அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரமோட்டர் நல்ல ப்ரமோட்டரா, நமக்கு தெரிஞ்ச ப்ரமோட்டரா, குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து போவோம். பிரைஸ் டு புக்கும் 1.09ல தான் இருக்கு. 1.5 கீழ தான் இருக்கு. பிஇ வந்து 14.59 தான் இருக்கு. ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா, டெட் டூ ஈக்விட்டி 0.1 விட அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட இப்ப தெலுங்கானா பேஸ்டு கம்பெனின்னா, அந்த ஏரியால இருக்கிற அந்த ப்ரமோட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் தான் நம்ம வந்து உள்ள போகணும். இப்ப ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நான் அங்க தான் ஒரு 9 ஆண்டுகளா இருந்தேன். விருதுநகர்ல. ராம்கோ வந்து எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பேன்ஷன் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றத எங்களுடைய மாணவர்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அத பத்தி சொன்னேங்க. இந்த கம்பெனிய நான் பார்த்ததும் கிடையாது. நம்ம அத பத்தி கேள்விப்பட்டதும் கிடையாது. அதனால இந்த ஸ்மால் கேப்ல செபி சொன்ன மாரி ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். ஸோ ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு இதோட அடுத்த வீடியோல நாளைக்கு காலையிலயோ, மதியமோ பேலன்ஸ் ஷீட்ஸ பத்தி நம்ம பேசுவோம். ஏற்கனவே டே 1 பத்தி பேசியிருந்தோம். தென் எண்ட் ஆஃப் இயர் 1ல பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கு அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். தென் எண்ட் ஆஃப் இயர் 2, இயர் 5ல எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள் பார்ப்போம். இத பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கம்பெனி எடுத்து பேலன்ஸ் ஷீட்ட எப்படி வந்து பார்க்கறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ எடுத்துப்போமே. ஹீரோவோட பேலன்ஸ் ஷீட்ட நம்ம வந்து இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்தவுடனே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. எல்லாருக்கும் நன்றி.